யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில பாட்டுகளை நாம 1000 தடவை கேட்டாலும் சலிக்கிறதே இல்ல. ஆனா ஒரு புது சினிமாவை ஒரு தடவை பார்த்தா போதும்னு ஆயிடுது. ஏன் இப்படி? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கு. வாங்க, ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சில கதைகள் மட்டும் ஏன் காலத்துக்கும் நிலைச்சு நிக்குதுங்கிற அந்த ரகசியத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அப்போ என்னதான் அந்த ரகசியம்? சில கதைகள் மட்டும் எப்படி எப்பவுமே புதுசா இருக்கு? அதுல இருக்கிற ட்விஸ்டா, இல்ல சூப்பரான கேரக்டர்ஸா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? இதுக்கான பதில் அந்த கதைகளோட தன்மையிலேயே ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அதைத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, நம்ம தேடலை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? வாங்க, அப்படியே ஒரு டைம் டிராவல் பண்ணி பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். நைமிசாரண்யம் அப்படின்னு ஒரு புனிதமான வனம். அங்க அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. அது என்ன கேள்வி? உண்மையிலேயே நாம கேட்க வேண்டிய கதைகள் எதுன்னு. அவங்க கேட்ட அந்த கேள்விக்குள்ளதான் நமக்கான பதிலும் இருக்கு. அந்த முனிவர்களோட கேள்விக்கான பதில் இந்த அற்புதமான சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல பதிவாகிருக்கு. காலத்தையே கடந்து நிக்கிற இந்த வரிகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாக்கியாகி ஹரேர் தீமன் அவதாரகதா சுபா லீலா விததத ஸ்வைரமீஸ்வரஸ்யாத்மமாயையா. அப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? முனிவர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? அவங்க ஏதோ சாதாரணமான கதைகளை கேட்கல. அவங்க கேட்டது ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஒன்னு, பகவானோட அவதார கதைகள். ரெண்டாவது, ரொம்ப மங்களகரமான, கேட்கவே புண்ணியமான அவரோட திருவிளையாடல்கள். அப்புறம் மூணாவது, ரொம்ப முக்கியமா, இந்த லீலைகள் எல்லாம் யாரோ எழுதின கற்பனை கதை இல்ல, பகவான் தன்னோட சொந்த சக்தியால நிகழ்த்தின உண்மையான சம்பவங்கள்னு அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் அவங்க கேட்க ஆசைப்பட்டாங்க. சரி, ஆனா எதுக்கு அவங்க குறிப்பா இந்த கதைகளை கேட்கணும்? அப்படி என்ன அதுல ஸ்பெஷல்? நமக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அந்த ரகசியம் என்னங்கிறதுக்கான பதில் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. இதுதான் அந்த எப்பவுமே தீராத சந்தோஷத்துக்கான சாவி. ஓகே, இப்ப வரப்போற இந்த ஸ்லோகம் தான் நாம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மையப்புள்ளியே. இதுல அந்த முனிவர்களோட ஆர்வம் எவ்வளோ அதிகமா இருந்துச்சுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். கேளுங்க. வயம் தூ ந வித்ருப்யாம் உத்தம ஸ்லோக விக்ரமே யத் ஸ்ரின்வதாம் ரசஜ்ஞானாம் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. இந்த ஸ்லோகத்துல முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவானோட புகழ பாடுற இந்த கதைகளை கேட்க கேட்க எங்களுக்கு சலிப்பே தட்டுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரசம்ங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்தவங்க. அது என்ன ரசம்? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு விதமான ஆன்மீக சுவை. இப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட பாட்டு எடுத்துக்கோங்க. சும்மா கேட்கறவங்களுக்கு அது நல்ல பாட்டு, ஆனா அதோட தீவிர ரசிகருக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன இசைக்கருவியோட சத்தமும் ஒவ்வொரு வரியோட ஆழமும் தனி ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக சுவையை தெரிஞ்சவங்களுக்கு பகவானோட கதைகள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி ஒரு தனி சுவையை கொடுக்கும். அந்த ஸ்லோகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இதுதான், ஸ்வாது ஸ்வாது பதே பதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சுவைன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சாதாரண உலக கதைங்கிறது ஒரு சூடான பஜ்ஜி மாதிரி. சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும், ஆனா 2வது தடவை சாப்பிட்டா அந்த சுவை இருக்காது, ஆறி போயிடும். ஆனா அந்த தெய்வீக கதைகள் அப்படி இல்ல. அது ஒரு அமுத சுரபி மாதிரி. எடுக்க எடுக்க சுவை கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது புது அர்த்தம் தெரியும், புது அனுபவம் கிடைக்கும். அதான் ஸ்வாது ஸ்வாது பதே பதே. நாம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த ரசம் இல்லனா ஆன்மீக சுவைன்னு. அது அப்படின்னா என்ன? அது எவோ மூளையால புரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம இதயத்தால உணர்றது. பகவானோட லீலைகளை நம்ம கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஆச்சரியம், ஒரு ஆனந்தம், ஒரு அன்பு எல்லாம் உருவாகும் இல்லையா? அந்த ஆழமான உணர்வு பூர்வமான ஒரு இணைப்பு தான் ரசம். ஒரு தடவை அந்த சுவையை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த கதையும் நமக்கு திருப்தியை தராது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலக கதைகளுக்கும் தெய்வீக கதைகளுக்கும் என்ன வித்தியாசம்னு. வாங்க, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு சின்ன ஒப்பீடோட பார்க்கலாம். அப்போதான் இது எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு புரியும். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை எவ்வளோ அழகா சொல்லலாம். உலகியல் செய்திகள் கதைகள் எல்லாம் ஒரு போட்டோ மாதிரி. ஒரு தடவை பார்த்தா அவ்வளோதான், அதுல புதுசா பார்க்க எதுவும் இருக்காது. அதனால அது சீக்கிரமே பழைய நியூஸ் ஆகி சலிச்சு போயிடும். ஆனா தெய்வீக கதைகள் அப்படி இல்ல. அது ஒரு உயிரோட்டமான ஓவியம் மாதிரி. நீங்க ஒவ்வொரு தடவை அதை பார்க்கும்போதும் அதுல ஒரு புது கலர், ஒரு புது டீட்டெயில் உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அது வெறும் சம்பவங்களோட தொகுப்பு இல்ல, அது உண்மையோட நேரடி வெளிப்பாடு. ஆக மொத்தத்துல விஷயம் என்னன்னா, இந்த தெய்வீக ஞான நூல்களை நாம படிக்க படிக்க உணர உணர அதோட ஒளி இன்னும் பிரகாசமாகிக்கிட்டே போகும். சோ அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு கதை போர் அடிக்கும் போது, இல்ல ஒரு பாட்டு சலிக்கும் போது, நைமிசாரண்ய முனிவர்கள் சொன்ன இந்த ரகசியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆன்மாவுக்கு தீனி போடுற கடைகளை தேட ஆரம்பிங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவே இல்லாத ஆச்சரியங்களும் ஆனந்தமும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன, நீங்க அடுத்து எந்த தெய்வீக கதையை தெரிஞ்சுக்க போறீங்க?
இந்த தெய்வீக கதைகள் வழியான நம்மளோட ஞான பயணத்துல எங்கூட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி காலத்தை வென்ற ஞானத்தை நாம சேர்ந்து தேடுவோம். எங்களோட இந்த பயணத்துல நீங்களும் தொடர்ந்து வர மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.